பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, வெல்கம் டு சினிமேஜன்ஸ். இன்னைக்கு அப்டேட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தெரே இஷ்குமே அந்த மூவியோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ போத் தமிழ்லேயும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி நம்ம ஹிந்திலையும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி 3 லாங்குவேஜஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூவியை வந்து ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த விஷயத்த உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மூவி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷங்கர் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஷங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் தான் வந்து ஷங்கர் ஹீரோ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, முக்தி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின். ஸோ இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க காலேஜ் டேஸில் மீட் பண்ணி இவங்க வந்து லவ்க்குள்ளே போகிறாங்க. ஸோ அப்போ வந்து பியூட்டிஃபுல் மெமரிஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதில் வந்து கான்ஃப்ளிக்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, முக்தி அதாவது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மைண்டை மாற்றிக்கிட்டு இன்னொருத்தரை மேரி பண்ணுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல தான் வந்து டர்னிங் பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ப்ரோக்கன்லேயும் இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட வாழ்க்கையோட ஸோ நிறையா வந்து அவர் இழந்துடுறாரு அவர் வாழ்க்கையில். ஏன்னா வந்து உண்மையாக லவ் பண்ண பொண்ணு வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா இவனை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டேரக்டர் அதாவது ராய்ஸ் டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படம்னு பார்த்திங்கன்னா ராஞ்சின்னா. இது வந்து நம்ம தனுஷும் இதே ஹீரோயினை வச்சு தான் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த மூவி வந்து எந்த மாதிரி போகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு வயலன்ஸ் இன்டென்ஸு இந்த மாதிரி இருக்க மூவியாக தான் போகும். பட் ஆனால் இந்த மூவி வந்து அந்த மாதிரி இல்லை. அந்தளவுக்கு வயலன்ஸ் இருக்காது. பட் ஆனால் வந்து பேஷனையும் லவ்வையும் வந்து ஒருத்தன் எந்தளவுக்கு அவன் லைஃப்பில் வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதை வந்து எந்தளவுக்கு அவன் லைஃப்பை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து ஹார்ட் ப்ரோக்கன்லேருந்து ஆகிற ஒரு பர்சனோட ஸ்டோரியாக வந்து இருக்கும். எல்லாருக்கும் வந்து இந்த பர்சனலாக கனெக்ட் ஆகும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கடைசியில் வந்து அந்த ஷங்கர் அப்படின்ற கேரக்டர் வந்து முக்தின்றவங்களோட எண்டப் ஆனாரா, அவரோட கோலை வந்து அச்சீவ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதை. ஸோ இதில் வந்து நம்ம தனுஷ் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸில் வந்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஏர்ஃபோர்ஸில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் வந்து அவரோட தம்மம், அதாவது பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த பேஷனை தேடிக்கிட்டு இவர் லவ்வை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு வந்து இந்த நியூஸ் கேட்டு அவர் வந்து ஷாக் ஆகிறாரு, ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிறாரு. அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த ட்ரைலரை நீங்கள் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஸோ எனக்கு ஃபீல் ஆனது தான் உங்களுக்கும் ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.